வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெம்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனில் ஒரு வகை பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் எக்கனாமிக்ஸில். இப்போ எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி சேர்ந்து மெம்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு டேர்மாக உருவாக்கியிருக்காங்க. நாம் அந்த டேர்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறாரு. அவருடைய பட்ஜெட் வந்து 20,000 தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20,000 பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்க அவர் கடைக்கு போகிறாரு. ஆனால் நல்ல மாடல் ஸ்டாக்கில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது என்ன ஆகுது அப்படின்னா 20,000 கிடைக்காம 25,000 27,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன திடீர்னு ஓவர் நைட்டில் இவ்வளோ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா சிப்போட ரேட் எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் தான் மெம்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. மெம்ஃப்ளேஷன், மெமரி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். மெமரி சிப்போட ஷார்ட்டேஜை தான் இப்போ மெம்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோனுக்குள்ளே இருக்கிற அந்த செமிகண்டக்டர் சிப்போட விலை ஏற்றங்கள் தான் இந்த நார்மல் ஸ்மார்ட் ஃபோனோட விலை ஏற்றத்திற்கான காரணம். அதுக்கு நாம் வச்சுருக்கிற டேர்ம், நாம் இன்சென்ஸ் அதிமேதாவிகள் எல்லாமே வச்சுருக்கிற டேர்ம்ஸ் வந்து மெம்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஃபோனுக்குள்ளே மெயினாக 3 திங் தேவை. ஒன்று வந்து ப்ராசஸர் இருக்கணும், இன்னொன்று டிராம் சொல்லுவாங்க, இன்னொன்று நேண்ட் ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க. இப்போ ப்ராசஸர் அப்படிங்கிறது தான் ஃபோனோட ஒரு மூளை அப்படிங்கிறது. ப்ராசஸர்னா ஃபோன் வேலை செய்யாது. இந்த டிராம் அப்படிங்கிறது டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்ப்ரவரி ஒர்க் ஸ்பேஸு, அதாவது அது பெர்மனண்ட்டாகவே இருக்காது, டெம்ப்ரவரியாக தான் இருக்கும் அந்த ஒர்க் ஸ்பேஸு. நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒர்க் ஸ்பேஸு ஃப்ரீ ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் ஆனில் இருக்கிறப்ப அந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒர்க் ஸ்பேஸு ஃப்ரீ ஆகிடும். நேண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். நேண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அது வந்து பெர்மனண்ட் ஸ்டோரேஜாகவே உங்கள் ஃபோனில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு கூட நீங்கள் சேட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த ஆப் என்ன பண்ணணும், நேண்ட் ஸ்டோரேஜில் இருக்க கொண்டு வந்து டிராமுக்கு அது தள்ளும். ஓகேங்களா? அப்போ டிராமில் அந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ப்ராசஸரும் இன்பில்ட்டாக அது வந்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்குது. இது 3 சைமல்டேனியஸாக நடக்கணும். இதில் டிராமுக்கும் நேண்ட் ஸ்டோரேஜுக்கும் கண்டிப்பாக சிப்பு நிறையா தேவைப்படும். சிப்பு இருந்தால் தான் அது வந்து இதுவாகுது. ஸோ இப்போ ஏஐ டெக்னாலஜிஸ், ஜெமினி ஏஐ, கிளாட் ஏஐ, சாட் ஜிபிடி, இவங்க எல்லாம் ஏஐயில் வந்து பெரிய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கான சிப்ஸோட தேவை வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நான் ஏன் இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது அந்தளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு அந்த சிப்ஸு தேவைப்படுது. உலகத்தில் செமிகண்டக்டர் அந்த சிப்ஸை தயாரிக்கிற கம்பெனிகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ எல்லாமே செமிகண்டக்டர் தயாரிக்கிறத நோக்கி தான் இப்போ ஓடிட்டுருக்காங்க. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், உலகத்தின்னு இதுக்கு மேலே பெட்ரோல் ஆயிலெலாம் கிடையவே கிடையாது. செமிகண்டக்டருக்கு தான் தயாரிக்கிறதுக்கு தான் நிறைய நாடுகள் இப்போ இது பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் ஸ்வீடனுக்கு விசிட் பண்ணப்போ கூட செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு ஒரு MOU கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் இஸ் கோயிங் டு ப்ளே த பைவோட்டல் ரோல் இன் த ஃப்யூச்சர். ஸோ இப்போ இந்த ஏஐ வந்து இவங்களுக்கு வந்து டிராம் மாதிரிலாம் தேவையில்லை. இவங்களுக்கு தேவை வந்து HBM, ஹை பேண்ட்வித் அப்படிங்கிறாங்க. ஹை பேண்ட்வித் மெமரி, HBM, ஹை பேண்ட்வித் மெமரி. அதாவது டிராம் டெம்பரவரி ஸ்டோரேஜ், HBM பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். ஹை பேண்ட்வித் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து டைனமிக் டிராமில் வந்து ஒரு டைமில் ஒரு மெமரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைமில் ஒரு மெமரி தான் அதுக்கு வேலைக்கும். ஆனால் HBMக்கு ஒரே டைமில் பல விதமான டாஸ்க்காக அது வந்து கம்ப்ளீட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட NH ரோடை எடுத்துக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற NH ரோடை எடுத்துக்கோங்க. இப்போ கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலை ரோடு எப்படி இருக்குது, அது வந்து ஜஸ்ட் 2 வே அல்லது ஒரு சில இதில் சிங்கிள் வேவாக இருக்கும். அது வந்து டைனமிக் ரேமாக வச்சுக்கோங்க. இதுவே சென்னை டு பெங்களூர் ரோடை எடுத்துக்கோங்க, அது வந்து 4 வேவாக இருக்கலாம், 8 வேவாக இருக்கலாம். இல்லை டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 12 வேக்கு அது மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரே டைமில் 12 வெஹிக்கல்ஸ் அந்த ரோட்டில் போகலாம், பேரலாக போகலாம், அதாவது இணையாக போகலாம். ஒன் பை ஒன்னாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே டைமில் 12 விதமான வெஹிக்கல் டெல்லியிலேருந்து மும்பைக்கு ஒரே டைமில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் இதுவே இப்போ நீங்கள் வேறு ஸ்மாலர் NH இல்லை ஸ்மாலர் ஸ்டேட் ஹைவேட்டின்னா 2 தான் ட்ராவல் பண்ண முடியும். அது வந்து டைனமிக் ரேம் அப்படிங்கிறது. அது வந்து நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஏஐக்கு HBM தான் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெமரி சிப் ஃபேக்ட்ரி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால
அவங்க வந்து இப்போ எல்லாமே ஏஏ ஹெச்பிஎம்முக்கு ஷிஃப்ட் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெமரி ஹெச்பிஎம்க்கு ஷிஃப்ட் ஓவர் பண்ணுறதுனால டிரேமோட ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாக ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து பேசிக் ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து திடீர்னு ஏறுறதுக்கான காரணம். இது இந்தியா முழுக்க கிடையாது, உலகம் முழுக்க இதுதான் சினாரியோ. இதுக்கு பேர் தான் மெம்ஃப்ளேஷன். மெமரி coined with inflation is termed to be the memflation. இந்தியா டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் ஒரு பேசிக் ஸ்மார்ட் ஃபோன் விலை ஏறிச்சு அப்படின்னா டிஜிட்டல் டிவைட் வந்து இன்னுமே வந்து அது ரொம்ப அதிகமாகவே காணப்படும். ஸோ டிஜிட்டல் டிவைட் ஏற்கனவே ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா ஸ்கீம் மூலமாக குறைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ திரும்பவும் பேசிக் ஃபோன்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்னுமே டிஜிட்டல் டிவைட் அப்படின்றது என்னென்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு செக்டாராக இருக்கும், யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு செக்டாராக இருக்கும். கிட்டத்தட்ட ரூரல் அர்பன் டிவைட், லிட்ரேட் இல்லிட்ரேட் டிவைட் மாதிரி இருக்கும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்தியாவிலே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப்ஸை தயாரிக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் நிறையா ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் அது வந்து ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிஸ்டோட இது. ஏன்னா இது வெவ்வேறு செக்டாரில் இது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.